கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று நாடு முழுவதும் நீட்டுக்கு எதிராக மாணவர்களுடைய போராட்டங்கள் தான் இன்றைக்கு இந்தியாவிலே பல மாநிலங்களில் தன்னெழுச்சியாக மாணவர்களுடைய போராட்டங்கள் நடந்து வருவதை நாம் பார்க்கின்றோம். இந்த நீட் தேர்வுக்கு எதிராக நடைபெறக்கூடிய இந்த போராட்டம் என்பது மாணவர்கள் எதற்காக வேண்டி இதை முன்னெடுக்கிறார்கள் என்றால், இந்த நீட் தேர்வு என்பது ஒரு 12ஆம் வகுப்பு படித்த ஒரு மாணவர் ஒரு டாக்டராக வேண்டும், எம்பிபிஎஸ் சீட்டை பெற வேண்டும் என்றால் அவர் நீட் தேர்வை அதில் தேர்வானதற்கு பிறகுதான் பெற முடியும். அதில் ஒரு தகுதி வாய்ந்தவர்களை தான் அவர்கள் டாக்டராக மருத்துவராக ஆக்குவதற்கு தான் இந்த தேர்வை நாம் வைத்திருக்கிறோம் என்று மத்திய அரசு தெரிவிக்கின்றது. ஆனால் இந்த தேர்வை எழுதுவதற்கென்று பல கடுமையான விதிமுறைகளை விதிச்சிருக்கிறாங்க. எந்த மாதிரியான விதிமுறைகள்? ஒரு 12ஆம் வகுப்பு படித்த மாணவன் ஒரு தேர்வை எழுத போறான் அப்படின்னா அவன் கையில் மோதிரம் அணிந்திருக்கக்கூடாது, பெண் பிள்ளையாக இருந்தால் கழுத்தில் செயின் அணிந்திருக்கக்கூடாது, வாட்சி அணிந்திருக்கக்கூடாது, பேண்ட்டில் ஜிப்பு உள்ளது கூட போட்டிருக்கக்கூடாது, பட்டன் இருக்கக்கூடாது. இப்படி 1008 ரூல், பல விதிமுறைகள், பல மன உளைச்சல்களோடு ஒரு மாணவன் ஒரு வருட காலம் அவனுடைய உழைப்பை செலுத்தி படித்து ஏழ்மையாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய வீட்டை விற்று, தன்னுடைய மனையை விற்று, தன்னுடைய செல்வத்தை நகையெல்லாம் விற்று தான் இந்த நீட் தேர்வுக்காக வேண்டி அவர்கள் படிக்கிறார்கள். படித்தால் ஒரு வருடத்தில் 25 லட்சம் மாணவர்கள் இந்த நீட் தேர்வை எழுதக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் தேர்வாகக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர்? இந்த நீட் தேர்வில் செலக்ட் ஆகக்கூடியவங்க 1 லட்சம் பேர். அப்போ மீது 24 லட்சம் பேருடைய நிலை என்னன்னு தெரியாது, ஆனால் உழைக்கிறான். ஆனால் இப்போ நடக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, இவன் ஒரு வருட காலம் கஷ்டப்பட்டு அவன் பலவிதமான சிரமங்கள் மேற்கொண்டு அந்த தேர்வை எழுத போனால் இந்த தேர்வு வினாத்தாள் என்பது முன்னாடியே ரிலீஸ் ஆகிடுது. எப்படி ரிலீஸ் ஆகிடுது? பல கோச்சிங் சென்டர் வச்சுருக்காங்க இந்தியா முழுவதும். மகாராஷ்டிராவில், பீகாரில், ராஜஸ்தானில், இப்படி பல மாநிலங்களில் இந்த நீட் தேர்வு எழுதுவதற்கென்று கோச்சிங் சென்டர் வச்சிருக்கிறான். அந்த கோச்சிங் சென்டர்லாம் என்ன அழைப்பு கொடுக்குறான்? எங்க கோச்சிங் சென்டரில் நீங்க படிச்சீங்கன்னா நீங்கள் நீட் தேர்வில் நீங்க செலக்ட் ஆயிடலாம், நீங்க பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அழைப்பு கொடுத்து அவர்கள் அந்த கோச்சிங் சென்டரில் படிப்பதற்காக வேண்டி பல லட்சம் ரூபாயை பெறுகிறார்கள். 15 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம் சொல்லி அந்த கோச்சிங் சென்டருடைய தகுதிக்கு ஏற்ப பல லட்சம் ரூபாய் என்ன செய்கிறார்கள் பெற்றுதான் இந்த கோச்சிங் சென்டரில் ஒரு மாணவன் உள்ளே நுழைகிறான். ஆனால் அவன் தேர்வு எழுதும் போது எதை வச்சு தேர்வு எழுதுறான்? முன்னாடியே இந்த பேப்பர் லீக் ஆகி அதிலிருந்து வினாத்தாள் வெளிவந்து அந்த வினாத்தாளிலிருந்து அவன் காப்பி அடித்து எழுதி அவன் பல செலக்ட் ஆகிறான். அப்போ இந்த செய்தி வெளியே வருது. மாணவர்கள் இதில் அதிர்ச்சி ஆகிறாங்க. ஒரு பக்கம் மாணவர்கள் இதற்காக வேண்டி கடும் சிரமத்தை மேற்கொண்டு படிக்கிறார்கள், ஆனால் பேப்பர் வெளியே வந்துடுது. அப்போ வெளியே வரும்போது இவன் திரும்பி என்ன பண்ணுறான்? ரீ எக்ஸாமு. இப்போ நடந்தது பேப்பர் வெளியே வந்துட்டதுனால நாங்கள் மறுபடியும் தேர்வு நடத்துகிறோம், நீ சாதாரணமாக தேர்வு நடத்துன்னு சொல்லிட்டு போயிடுற. ஆனால் அதில் உழைச்ச மாணவர்களுடைய மன உளைச்சலுக்கு ஆளாகிறான எத்தனை மாணவிகள்? கோயம்புத்தூரில் ஒரு மாணவி, கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த நீட் தேர்வினால் தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள். மன உளைச்சல் பட்டு அதில் தேர்வாக முடியல என்பதற்காக வேண்டி சர்வ சாதாரணமாக நாங்கள் மறு தேர்வு நடத்துகிறோம் அப்படின்னா அதற்காண்டி உழைத்த மாணவர்களுடைய நிலைமை என்ன? இப்படி இந்த நீட் தேர்வின் வினாத்தாள் முறைகேடு என்பதும், இந்த நீட் தேர்வே இன்றைக்கு சரியான ஒரு முறை அல்ல, அதில் இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது இல்லை. இந்த மாணவ போராட்டங்களுடைய தன்னெழுச்சியாக எழுந்த இந்த மாணவர்களுடைய குரல் என்னன்னா, இந்த நீட் தேர்வில் சரியான ஒரு முறை இல்லை, இதை நடத்துறதே சரியில்லை, இதில் எங்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலையோடு தான் இந்த மாணவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. அப்போ இதற்கு மத்திய அரசு, மாணவர்களுடைய குரல் என்ன, அவங்களுடைய கருத்து என்ன, எதனால் அவர்கள் இந்த போராட்டத்தில் இப்படி இந்தியா முழுவதும் தன்னெழுச்சியாக எழுந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களோடு கலந்து ஆலோசனை செய்து அவங்களுடைய கோரிக்கை என்ன என்பதை நிலைநிறுத்துவதற்கு முயற்சி எடுக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் பல மாநிலங்களில், பல நாடுகளில் இது மாதிரி மாணவர்களுடைய இந்த போராட்டங்கள் தான் அது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கே காரணமாக கூட இருந்திருக்கிறது. அப்போ இதெல்லாம் இன்றைக்கு மத்தியில் ஆளக்கூடிய அரசாங்கம் கவனத்தில் எடுக்கணும். அதே போன்று
இதில் இந்த மாணவர்கள் இதனுடைய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் என்பவரை ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க. பொதுவாகவே இவர்கள் பிஜேபி எதிர்கட்சியாக இருந்தாலும் என்ன கோரிக்கை வைப்பாங்க? ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸை முன்னாள் அவங்க ஒரு பிழை செய்து விட்டால், ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஒரு விபத்து நடந்துருச்சுன்னா உடனடியாக அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த அமைச்சர் ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிறதான் கோரிக்கை வைப்பார்கள். அப்ப அந்தந்த துறை சார்ந்தவர்கள் அந்த துறை சார்ந்த குற்றங்களுக்கு அவங்க தான் என்ன செய்யணும்? பொறுப்பேற்கணும். இப்ப நீங்க நாட்டே நாங்க பாதுகாக்கிறோங்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு சின்ன தேர்வு, ஒரு நீட் தேர்வு, இதை கூட ஒரு பாதுகாப்பாக நடத்த முடியல. கிட்டத்தட்ட 150ற்கு மேற்பட்ட முறைகள் இது மாதிரி வினாத்தாள் வெளியாகி ரீ எக்ஸாம் என்று சொல்லி 80 தடவைக்கும் அதிகமாக ரீ எக்ஸாம் என்று நடத்தியிருக்கிறாங்க. அப்ப இதற்கென்று உழைத்த மாணவர் நிலைமை என்ன? இப்ப ரீசெண்டா கூட மே மாதம் இது மாதிரியான ஒரு நிலை நடந்திருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான முறைகேடுகள் அனைத்தும் இதிலிருந்து தீர்க்கப்பட வேண்டும். இதுல மத்திய அரசு இந்த மாணவர்களுடைய போராட்டத்தில் சரியான முறையில் கவனம் எடுத்து இந்த போராட்டத்திற்கு அவர்களுடைய கோரிக்கை எதுவோ அதோ அவர்களோடு ஆலோசனை செய்து அந்த கோரிக்கையும் நிறைவேற்றுகின்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கூறியவனாக என்னுடைய உரை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.